திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை பாருங்கள். நான் தெளிவாகவே கேட்கிறேன். 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய குடும்பத்திற்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தன. ஆனால் இன்று எனக்கு சதுரடி சொத்து கூட கிடையாது. ஆனால் 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏழையாய், பாழையாய், அனாதையாய், அகதியாய், வாழ்வாதாரமே இல்லாத நிலை அரசியலை பிழைப்பாக நடத்துவதற்கு அடி எடுத்து வைத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அத்தனை பேரும் இன்றைக்கு கோடிகளிலே மிதக்கிறார்கள் என்றால் இவ்வளவு பணம் எப்படி வந்தது? இதை அண்ணாமலை தானே டிஎம்கே ஃபைல்ஸ் என்று உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். எத்தனை லட்சம் கோடி! எனவே நீங்கள் இவற்றையெல்லாம் யோசிக்க வேண்டும். விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. மதத்தை வைத்து மனிதர்களை பிளவுபடுத்துகிற அமைப்பு எது? திராவிடம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம். சாதியை வைத்து மக்களை பிளவுபடுத்துவது எது? திராவிட முன்னேற்ற கழகம். மொழியை சொல்லி மக்களை பிளவுபடுத்துவது எது? திராவிட முன்னேற்ற கழகம். இனத்தின் பெருமையை போலித்தனமாக சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றுவது எது? திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலிருந்து மாறுபட்டது ஒன்றும் கிடையாது. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போலத்தான் பொது சொத்தை சூறையாடுவதற்காகவே அரசியல் களத்திற்கு வந்தவர்கள். ஒரு பக்கம் திமுகவும், இன்னொரு பக்கம் அண்ணா திமுகவும். அதனாலேதான் நான் அண்ணாமலை அவர்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் திராவிட கட்சிகள் என்றால் 2 கட்சிகளுக்கும் எதிராக நீங்கள் ஒரு துவந்த யுத்தத்தை நடத்த வேண்டும். வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் தவறான மனிதர்களை பக்கத்திலே வைத்துக் கொள்ளக் கூடாது என்று நண்பர்களே, 1000 தடைகளை மீறி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் புறம் தள்ளிவிட்டு ஒரு மாற்று அரசியலை வளர்த்திருப்பதற்காக புறப்பட்டிருக்கிற இந்த மனிதனை நீங்கள் உங்களுடைய தொகுதியின் சார்பாக நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவது நீங்கள் ஆற்ற வேண்டிய மிகப்பெரிய சமுதாய கடமை. எனவே நான் சொல்கிறேன், காலம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருணை இந்த அண்ணாமலை. இந்த அண்ணாமலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு புதிய அரசியலை நீங்கள் உருவாக்க முடியும். ஒரு ஒழுக்கம் சார்ந்த, உண்மை சார்ந்த, நெறி சார்ந்த, ஊழலுக்கு இடமே தராத நல்லரசியல் இந்த மண்ணில் நடக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையின் பின்னாலே வாருங்கள். அவற்றைத்தான் சொல். இனியும் நீங்கள் உதயசூரியனை பார்க்காதீர்கள், இரட்டையலையை பார்க்காதீர்கள். நான் நிறைவாக சொல்கிறேன், நடக்க இருப்பது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் எடப்பாடிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் சொல்கிறேன் என்றால், நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் காப்பதற்காக புறப்பட்டிருக்கிற ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் 240 இடங்கள் அல்லது 350 இடங்களில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கக்கூடிய அதிகபட்ச இடங்களே கூட்டணியில் அந்த சின்னத்தை வைத்து பார்த்தாலும் கூட 23 இடங்கள். 23 இடங்களில் வெற்றி பெற்றால் நீங்கள் பிரதமராகிவிட முடியுமா? எடப்பாடி இரட்டை இலையை வைத்துக் கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றியை பெற்றுவிட்டால் அவர் பிரதமராகிவிட முடியுமா? எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் எடப்பாடிக்கான தேர்தல் இல்லை, ஸ்டாலினுக்கான தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் முழுக்க முழுக்க மோடியை தேர்ந்தெடுப்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். மோடிக்கு நிகராக, நண்பர்களே, மோடிக்கு நிகராக ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவில் எந்த கட்சியிலும் இல்லை, காங்கிரஸ் கட்சியிலும் இல்லை. ராகுல் காந்தி மோடிக்கு இணையானவர் இல்லை என்று தமிழறிவு மணியன் சொல்லவில்லை. சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரமே அந்த வாக்குமூலத்தை வழங்கி இருக்கிறார். அதனால் உங்களிடம் விடைபெறுகிற பொழுது நான் சொல்கிறேன், நான் நெஞ்சம் நொந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் நெஞ்சம் முழுவதும் நொந்த நிலையில் சொல்கிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் உங்களை என்ன நினைக்கிறார்கள்? 3 நாட்களுக்கு முன்னாலே துரைமுருகன் பேசியது நிறமலர் பத்திரிகையில் படித்து நான் மனம் நொந்து போனேன். துரைமுருகன் சொல்கிறார், காலை என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சத்துணவை கொடுத்தார். அதற்கு பிறகு என்னுடைய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்து விட்டார். நானும் ஸ்டாலினும் பேசிக் கொண்டிருந்தோம், இரவு சப்பாத்தியும் கொடுத்து விடுவோம். இரவு சப்பாத்தியும் கொடுத்து விட்டால் 3 வேளை அந்த பிள்ளைகளுக்கான உணவை கொடுப்பது நம் கடமையாகி விடுகிறது. பிள்ளைகளை பற்றிய பொறுப்புணர்வு பெற்றோருக்கு வேண்டியதில்லை,
அவர் சொல்கிறார், பெற்றோர்களே நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பதை செய்து கொண்டிருங்கள், நாங்கள் அவர்களை காக்கும் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மக்களை எவ்வளவு இழிவாக அவர்கள் நினைக்கிறார். எனவே இது போன்ற இழிந்த மனோநிலை கொண்ட இவர்களிடமிருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை தீபம் எப்பொழுதாவது ஆண்டுக்கு ஒரு முறை எரிகிறது. ஆனால் காலம் முழுவதும் மாற்றத்தை தருவதற்காக தன்னையே எரித்துக் கொண்டு நிற்கக்கூடிய மனிதன் தான் உங்கள் அண்ணாமலை. எனவே இந்த அண்ணாமலைக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை வழங்குங்கள். எந்த தயக்கமும் இல்லாமல் வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். தாமரைக்கு நீங்கள் வாக்குகளை வழங்குங்கள். நீங்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் ஊழலுக்கு எதிரானது. நீங்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிரானது. நீங்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பிளவு சக்திகளுக்கு எதிரானது. எனவே தமிழகத்தை ஒன்றாக நினைத்து பார்க்க, இந்திய ஒருமைப்பாட்டை நெஞ்சில் நிறுத்தி இந்தியாவை காப்பதற்காக வந்திருக்கிற மோடியை 3வது முறையும் பிரதம நாற்காலியில் அமர்த்துவது என்ற நோக்கத்தோடு புறப்படுங்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அண்ணாமலையை இங்கிருந்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். வேறு 2 பேர் நிற்கிறார்கள். அந்த 2 பேரில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக சென்று நாற்காலியை தேய்த்து விட்டு வருவார்கள். ஆனால் அண்ணாமலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினார். ஏனென்றால் சாலை ஓரத்தில் இருக்கிற சாமானியனை கூட தட்டி எழுப்பி கேட்பாருங்கள், இந்தியாவின் பிரதமராக மீண்டும் வரப்போவது யார் என்று கேட்டு பாருங்கள். தயக்கமே இல்லாமல் சொல்லுவான், நரேந்திர மோடி. எனவே அடுத்து வரப்போவதும் நரேந்திர மோடியின் ஆட்சிதான். மோடிதான் பிரதமர். அந்த மோடியிடம் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற தன் உழைப்பால், தன்னுடைய வியர்வையால் அந்த மோடியை கவர்ந்திருக்கிற நம்முடைய அண்ணாமலையை இங்கிருந்து அனுப்பினால், இங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள். அவர் அங்கிருந்து மத்திய அமைச்சராக உங்களை நோக்கி வருவார். அந்த மத்திய அமைச்சராக வந்து 500 நாட்களில் என்னென்ன திட்டங்களை தீட்டி, என்னென்ன தீர்வுகளை கொடுத்து இந்த கோவை மக்களுக்கு நற்பணி ஆற்றுவது என்று அவர் முடிவெடுத்திருக்கிறாரோ அனைத்தையும் செய்வார். செய்வதற்கான மனிதர் அவர். செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, செய்வதற்கான திறமை இருக்கிறது, அதற்கேற்ற உழைப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. உங்கள் ஆதரவு மட்டும் சேர்ந்து விட்டால் அனைத்தும் நலமாக நடக்கும். எனவே நீங்கள் மேலே மோடி ஒருமுறை சிந்தியுங்கள். உங்கள் தொகுதியை பொறுத்தவரையில் அண்ணாமலையை சிந்தியுங்கள். 2 சிந்தனைகளோடு வாக்குச்சாவடியை நோக்கி சென்று வாருங்கள். பொத்தானை தாமரை சின்னத்தில் அழுத்துங்கள். ஒரு சமூக மாற்றம் இங்கே நிறைவேறுவது சத்தியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய தமிழன்னையே நிறுத்தி தன்னுடைய வேலையை நிறுத்திவிட்டு கூர்ந்து கவனிப்பார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான பேச்சு நம்முடைய பாப்பம்பட்டி பிரிவில் நம் அனைவருக்கும் கூட கேட்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஐயா அவருடைய பேச்சு சென்னையில கோயம்புத்தூர்ல எல்லாம் கேட்பாங்க. எங்களுடைய ஆசை கிராமப்புறத்துக்கு ஐயாவை கூட்டி வர வேண்டும், கிராமப்புறத்தில் ஐயா இந்த பேச்சை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் பாப்பம்பட்டி பிரிவுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அறிவுபூர்வமான ஒரு பேச்சு, ஒரு சிந்தனை ஐயா கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து, அவருடைய சிந்தனை செயல் அனைத்தும் கூட அரசியல் மாற்றத்தை நோக்கி இருக்கிறது. நாங்களும் அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். அதற்கு முதல் படி 2024 பாராளுமன்ற தேர்தல். கோவை பாராளுமன்ற தொகுதியில தாமரை மலர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்ற சகோதர சகோதரிகளை. இந்த பிரிவு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஊராட்சி பிரிவு தலைவர் மகேஷ்குமார் அவர்கள், ஊழல் பிரிவு தலைவர் ரமேஷ்குமார் அவர்கள், கிளை தலைவர் பிரபு அவர்கள், கிளை தலைவர் மகேந்திரன் அவர்கள், சக்தி கேந்திர பொறுப்பாளர் தங்கவேல் அவர்கள், பூத்து பார்வையாளர்கள் நாகராஜ் ரவி அவர்களுக்கு தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஓபிஎஸ் அணி அண்ணா தண்டபாணி அவர்கள், ஓபிஎஸ் அணி அவர்கள் ராதாமணி அவர்கள், கொங்கு வடக்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய சங்கீதா கௌதம் இருக்கின்றார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதரர், ரொம்ப நேரம் டிராபிக் ஜாமில் நிற்கிறோம், யாருக்காவது தொந்தரவு ஏற்பட்டிருக்கும், அதுக்காக மன்னிப்பையும் கேட்டுக் கொள்கின்றோம். இருந்தாலும் கூட முக்கியமாக பேச வேண்டிய பேச்சு வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு எல்லாம் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மறந்து விடாதீர்கள், நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மாற்றத்திற்கான சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19 உங்களுடைய வாக்கு தாமரைக்கு இருக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அண்ணாமலையின் அனுமதியோடு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள்.
காமராஜர் மக்கள் கட்சியை சார்ந்த நண்பர்கள் பல்வேறு இடங்களிலே இருந்து இந்த கோவையில் திரண்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் முழு அர்ப்பணிப்போடு அண்ணாமலையின் வெற்றிக்கு நீங்கள் உழைப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். இவ்வளவு உற்சாகத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்களோடு அண்ணாமலை அவர்கள் ஒரு நிழற்படத்தை எடுத்துக்கொண்டால் நீங்களும் மகிழ்ச்சியாக இங்கிருந்து செல்லலாம், நானும் இங்கிருந்து திரும்புவேன். அதற்கு அண்ணாமலை அவர்கள் அண்ணா கொஞ்சம் வண்டிக்கு முன்னாடி லைட் இருக்குதுங்க. காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் அசம்பிள் ஆகுங்க. அந்த வண்டிக்கு முன்னாடி தயவு குறித்து நம்முடைய தொண்டர்கள் பொதுமக்கள் கொஞ்சம் வழி கொடுக்கணும். காமராஜர் மக்கள் கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கு நடந்தே வர்றாங்க. சூலூர் முழுவதுமே 2-3 கிலோமீட்டர் நடந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் அவங்களுக்கு வழிவிட வேண்டும். நானும் ஐயாவும் முன்னாடி வந்து அவங்களோட புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றோம். அன்பு தொண்டர்கள் கொஞ்சம் வழிவிடுங்க, கொஞ்சம் அவங்களுக்கு வழிவிடுங்க, சைட்ல வழிவிடுங்க. அண்ணா தயவு செய்து வழிவிடுங்க. காமராஜர் மக்கள் கட்சி நண்பர்கள் மட்டும் முன்னாடி வரணும். புதிய நீதி கட்சி இருகூர் அசோகண்ணா அவர்களுக்கும்